வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். மொத்த கடனையும் 10 ஆண்டுகளுக்குள் இலங்கை செலுத்தும். நந்தலால் வீரசிங்க உறுதி. அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ள எதிர்க்கட்சிகள் அம்பலப்படுத்திய அமைச்சர். புற்றுநோய் தடுப்பூசிகள் தேக்கம். அரச நிறுவனங்களின் அலட்சியத்தால் தாறுமாறாக உயரும் விலை. அவசரமாக அதியுயர் பாதுகாப்பு சிறைக்கு இடமாற்றப்பட்டுள்ள பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளி. யாழ் கொழும்பு தொடர்ந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் யார் குற்றம் செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். டக்ளஸ் வலியுறுத்தல். யாழ் நல்லூர் ஆலய திருவிழாவின் போது திடீரென வெளியேற்றப்பட்ட பெண். 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் சிக்கிய தம்பதி. ஷிரான் பாசிக்குடன் தொடர்புபடுத்தி போலி பிரசாரம். சட்ட நடவடிக்கைக்கு விரைந்த திலகரத்ன டில்சான். அரசாங்கத்தின் பொய்கள் குறித்து நாட்டுக்கு விளக்கிய சஜித். இலங்கையர்களுக்கு போலீசாரின் முக்கிய அறிவித்தல். மீளளிக்கப்படும் பணம். சட்டவிரோத போதைப் பொருளுடன் பிக்கு உட்பட 2 கைது. நேபாள திபெத் வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 392 உயர்வு. தையட்டி விகாரையை அகற்றக் கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டம். நாட்டை விட்டு தப்பியோடிய 236 குற்றவாளிகளுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு பிடியாணை. எச்சரிக்கை மட்டத்தை அடையும் வெப்பம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம். 19 வயது இளைஞனின் உயிரை பறித்த தொலைபேசி. இதுவரை காலமும் தாம் பெற்றுள்ள கடன் தொகையை செலுத்தும் முழு திறனையும் இலங்கை கொண்டுள்ளது என தெரிவித்த மத்திய வங்கி ஆளுநர் அடுத்த 10 ஆண்டுகளில் எவ்வித இடையூறுமின்றி கடமைகளை நாடு நிறைவேற்றும் எனவும் உறுதியளித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற இலங்கை வெளிநாட்டு தூதர்கள் கூட்டத்தில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். மேலும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் வெற்றியே இதற்கு காரணம் என்றும் நாடு கடன் செலுத்த தவறுதல் அல்லது முன்னர் சந்தித்ததை போன்ற மற்றொரு கடன் நெருக்கடியை எதிர்கொள்ளாது எனவும் அவர் உறுதியளித்தார். நாட்டின் கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டின் ஆண்டு வெளிநாட்டு கடன் கடமைகள் $4 பில்லியன் அமெரிக்க குறைவாக இருக்கும் என கூறியுள்ளார். அந்த கடன் கடமைகளை செலுத்துவதற்கு தேவையான உத்தியோகபூர்வ கையிருப்பு வலுவாக அதிகரித்து வருகிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் தற்போது $6.8 பில்லியன் அமெரிக்க உள்ள மத்திய வங்கியின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு இந்த ஆண்டின் இறுதியில் $8 பில்லியன் அமெரிக்க உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் ஆண்டுகளில் சுற்றுலா வருவாய், வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து வரும் பண பரிமாற்றங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் நிதியுதவி ஆகியவை கணிசமாக பங்களிப்பதன் மூலம் இந்த கையிருப்பு $10 பில்லியன் அமெரிக்க என்ற அளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் வருமானம் ஆகியவை நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதால் நாடு தனது நெருக்கடிக்கு முந்தைய வலிமைக்கு திரும்பி வருகிறது. தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் இலங்கை 4 முதல் 5% வரை வளர்ச்சியடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டும் 5% வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதட்டமான சூழலுக்கு மத்தியில் உலகளாவிய எரிபொருள் விலைகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திலுள்ள நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியிலும் இந்த பொருளாதார இலக்குகளை அடைந்ததற்காக இலங்கை சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்ததன் காரணமாக பணவீக்கம் தற்காலிகமாக 7% உயர்ந்த போதிலும் மத்திய வங்கியின் பணவியல் கொள்கை நடவடிக்கைகளால் அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் அது 5% என்ற ஒற்றை இலக்க நிலைக்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் நடப்பு கணக்கு உபரி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக நடப்பு கணக்கு உபரியுடன் இந்த ஆண்டை நிறைவு செய்யும் பாதையில் இலங்கை உள்ளது. அரசாங்க வருவாய் 2021 முதல் 2023 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8% இருந்ததிலிருந்து இன்று 16% இருமடங்காகியுள்ளது. மேலும் நாட்டின் முதன்மை கணக்கு உபரியானது சர்வதேச நாணய நிதியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட
2.3% இலக்கை விட அதிகமாக உள்ளது. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக நிலவும் நடப்பு கணக்கு உபரி அதிகரித்து வரும் சுற்றுலா வருவாய் மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை தனது இறையாண்மை கடன் மதிப்பீட்டை தற்போதைய சிசிசி நிலையிலிருந்து நெருக்கடிக்கு முந்தைய வி நிலைக்கு உயர்த்துவதற்காக சர்வதேச மதிப்பீட்டு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அரசாங்கம் சிறந்த பல திட்டங்களை முன்னெடுக்கும் போது ஊழல்வாதிகள் அனைவரும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளனர் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு நீதித்துறை சுதந்திரம் மற்றும் பொருளாதார மீட்சி தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு ராஜபக்சர்களுக்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகரகம பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், அரசமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் எதிர்க்கட்சியினரே மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவித்துள்ளனர். இந்த திருத்தம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் முற்றிலும் சாதகமானதே தவிர எவ்விதத்திலும் பாதகமானதல்ல. எதிர்க்கட்சியில் உள்ள பெரும்பாலானோர் ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் பலர் பிணையில் உள்ளவர்களும் ஆவர். கிடப்பில் போடப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டு வருவதனாலேயே இவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். ஊழல்வாதிகள் சிறைக்கு செல்வது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சினையே தவிர அது மக்களின் பிரச்சினையல்ல. இந்த நாட்டில் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை ராஜபக்சக்களின் காலத்தில்தான் முழுமையாக இல்லாமல் போனது. முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை அவர்கள் முறையற்ற வகையிலேயே பதவி நீக்கம் செய்தனர். அதற்காக அவர்கள் நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் கீழுள்ள 2 அரச நிறுவனங்களின் அசமந்த போக்கு காரணமாக அட்டவணைப்படுத்தல் செயற்பாட்டில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சுமார் 1,60,000 புற்றுநோய் தடுப்பூசிகள் களஞ்சிய சாலைகளில் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அட்டவணைப்படுத்தல் செயற்பாட்டில் ஏற்பட்ட நிர்வாக பிரச்சினை காரணமாகவே குறித்த 1,60,000 அளவிலான புற்றுநோய் தடுப்பூசி மருந்துகள் மருத்துவ விநியோக பிரிவின் சேமிப்பு களஞ்சியங்களில் தேங்கியுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் மருத்துவ விநியோக பிரிவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒருங்கிணைப்பு பிழையே இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளது என்று குறித்த மருத்துவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. புற்றுநோய் தடுப்பூசி அடங்கிய பெட்டியில் தேவையான அனைத்து தகவல்களும் சிலிண்டரின் முன்புறத்தில் உள்ள சரியான விலைச்சீட்டிலும், அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட திகதி, காலாவதி திகதி மற்றும் பொருளின் தரம் ஆகியவை சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளன என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இருப்பினும் சிலிண்டரின் பின்புறத்தில் உள்ள விலைச்சீட்டில் ஏற்பட்ட நிர்வாக பிரச்சினை காரணமாக மருத்துவ விநியோக பிரிவு இந்த இருப்பை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. சுமார் 900 ரூபாய் விலையுள்ள இந்த தடுப்பூசி தற்போது கள்ளச்சந்தையில் 25,000 ரூபாவுக்கும் அதிகமான விலைக்கு விற்கப்படுவதாகவும் அந்த விலையில் கூட இதனை கொள்வனவு செய்வது கடினம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் கெகல்பத்ர பத்மே பூஷா அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மே சர்வதேச நடவடிக்கையை தொடர்ந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்போது சந்தேக நபரின் எதிர்த்தரப்பினர் வெலிசர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரை வேறு சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபரை மிகவும் பாதுகாப்பான பொருத்தமான சிறைச்சாலையில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது.
இதற்கமைய சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் கெகல்பத்திர பத்மி பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கிற்கான தொடருந்து மார்க்கத்தில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடருந்து ஒன்று தடம் புரண்டமையினால் வடக்கு தொடருந்து மார்க்கத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடருந்து திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா வேலையிலிருந்து மகவ நோக்கி பயணித்த தொடருந்து பொதுக்கேர தொடருந்து நிலையத்தில் வைத்து இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள தடங்கள் நிமித்தம் தொடருந்து நிலையத்தை கடந்து பயணிக்க வேண்டிய அனைத்து தொடருந்துகளும் தாமதமாகவே பயணிக்கும் என தொடருந்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரத்தில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். காணாமல் போன உறவுகளின் வலியையும் வேதனையையும் உணர்ந்து அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முகம் கொடுக்க நேர்ந்த சம்பவங்கள் தமக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டினார். காணாமல் போனவர்களின் உறவுகள் நீண்டகாலமாக தங்களது அன்பானவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய முடியாமல் பல்வேறு இன்னல்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றமையை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு எந்தவித பாரபட்சமுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே தமது உறுதியான நிலைப்பாடு என்றார். தாமும் காணாமல் போனவர்களின் உறவுகளை போன்றே வலிகளை உணர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவர்களின் உணர்வுகளையும் வேதனைகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு உரிய தரப்பினர் அவர்களுக்கு நீதி வழங்க முன்வர வேண்டும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா கேட்டுக்கொண்டார். யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் ஆலயத்தில் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பெண்ணொருவர் திடீரென வெளியேற்றப்படும் காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. எதற்காக குறித்த பெண் வெளியேற்றப்பட்டார் என்பதற்கான சரியான காரணம் தெரியாமல் கூட சிலர் முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருக்கும் விதிமுறைகளை யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஆலயத்தின் உட்பகுதியில் இருந்து புகைப்படங்கள் எடுக்க அனுமதி இல்லை. எனவே குறித்த பெண் அதனை மீறியதாகவும் அவரை வெளியிலிருந்து புகைப்படம் எடுக்குமாறு அறிவுறுத்தி வெளியேற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறையில் அழகு நிலையம் ஒன்றை நடத்தி வந்த தம்பதியினர் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெருமளவு போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல், மெத்தம்பெட்டமைன் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் 7 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் பெறப்பட்ட மூலத்தை கண்டறியவும் இதன் பின்னணியில் ஏதேனும் பெரிய போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் தேசிய கிரிக்கெட் வீரர் DM டெல்சான் தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பொய்யான மற்றும் அவதூறான பதிவுகள் குறித்து கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். நாட்டுக்கு 20 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி தான் கட்டியெழுப்பிய நட்பெயருக்கு இந்த தவறான தகவல்கள் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கை திரும்பிய பின்னர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ள டில்சான் தனது பெயரை தூய்மைப்படுத்த நியாயமான மற்றும் விரைவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காகவோ அல்லது விளம்பரத்திற்காகவோ பொது நபர்களின் பெயர்களை பயன்படுத்தி தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்த்து சமூக ஊடக பயனர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த அவதூறான பதிவுகளுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்க தனது வழக்கறிஞர்கள் ஆயத்தமாகி வருவதாகவும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சட்ட ரீதியான தீர்வுகளை பெறவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குற்றவாளி ஷிரான் பாசிக்குடன் டில்சானை தொடர்புபடுத்தி சமூக ஊடகங்கள் பரப்பப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டே மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை மக்கள் அடுத்தடுத்து இரு சந்தர்ப்பங்களில் ஏமாற்றப்பட்டதாகவும் 2019 ஏமாந்து நாடு வங்குரோத்தானதாகவும் 2024 ஏமாற்றப்பட்டதால் முழு சமூகமும் முற்றாக முடங்கியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மேலும் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட 220 லட்சம் மக்களும் தற்போது கடுமையான அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அனுராதபுரம் மாவட்டத்தின் மெதவச்சிய தொகுதியின் ரம்பேவ பகுதியில் நடைபெற்ற சமக்கி ஜன பல வேகையவின் உறுப்பினர் ஊக்குவிப்பு மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் கூற்றுப்படி ஒரு நபர் 30 நாட்கள் வாழ்வதற்கு ரூபாய் 17,315 போதுமானது என்றும் இந்த கணக்கெடுப்பு மாவட்ட மட்டத்திலும் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதைய அரசின் கொள்கை பொய்த் தரவுகளின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளதாக குற்றம் சுமத்தினார். இன்றைய அரசாங்கம் பொய்கள் மற்றும் அப்பட்டமான ஏமாற்றங்களின் மீது இயங்கி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், தேர்தல் காலத்தில் வயலில் இறங்கி நெல் சாப்பிட்டு 1 கிலோ நெல்லுக்கு ரூபாய் 150 தருவதாக கூறிய போதிலும் இன்று அது ரூபாய் 120 குறைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்சார கட்டணத்தை 33% குறைத்தல், துறைமுகத்தில் இறக்கப்படும் விலைக்கு எரிபொருள் வழங்குதல் மற்றும் 12 லட்சத்துக்கு பிட்ஸ் கார் வழங்குதல் என உறுதியளித்த எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். 2026 ஆகஸ்ட் 20 போலீஸ் சான்றிதழுக்கு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அன்று சான்றிதழ் தரவு தொகுதி செயலிழந்ததால் விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அமைப்பிலிருந்து நீங்கியுள்ளன. எனவே சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் தொடர்பான அறிக்கைகள் பெறப்பட்ட பின்னர் சான்றிதழை வழங்க முடியும் என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் முந்தைய விண்ணப்பத்திற்காக அறவிடப்பட்ட 5,100 ரூபாய் கட்டணம் விண்ணப்பதாரர் செலுத்திய அட்டையிலேயே மீண்டும் மீளளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போலீஸ் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பித்தல், அறிக்கைகளை அழைத்தல் மற்றும் சான்றிதழ்களை அச்சிடுதல் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் தரவு தொகுதி ஆகஸ்ட் 20 பிற்பகல் 12:50 மணி முதல் செயலிழந்திருந்த நிலையில் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அது சீர் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது வழமை போன்று சான்றிதழ் அறிக்கைகளுக்காக இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் பொலனறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெப்பமான வானிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளை பகல் வேளையில் கிழக்கு மாகாணத்திலும் பொலனறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சார்பு, ஈரப்பதம் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலையை கணக்கிட்டே இந்த வெப்பச்சுட்டன் தீர்மானிக்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது மனித உடலுக்கு உணரப்படும் உண்மையான வெப்பநிலையை குறிக்கிறது. நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது அல்லது வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உடற்சோர்வை ஏற்படுத்தும் என்றும், தொடர்ந்து வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடும் போது தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே பொதுமக்கள் போதுமான அளவு நீர் அருந்தி உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ளுமாறும், கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கல்குடா கருங்காலிச்சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்க் வைத்துக் கொண்டு உறங்கிய போது கையடக்க தொலைபேசி வெடித்ததில் 19 வயது இளைஞனொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக பாசிக்குடா போலீசார் தெரிவித்தனர். கல்குடா கருங்காலிச்சோலை வீதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் சம்பவ தினமான வியாழக்கிழமை மாலை வீட்டில் உறங்குவதற்கு சென்ற நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியை மின்சாரத்தினூடாக சார்ஜ் செய்து கொண்டு கையடக்க தொலைபேசியை அவரது நெஞ்சில் இருதயம் இருக்கும் பகுதியில் வைத்துக் கொண்ட நிலையில் உறங்கிக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் கையடக்க தொலைபேசியின் பற்றி சூடாகி வெடித்ததையடுத்து படுகாயமடைந்த அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் செய்யப்பட்ட பாதாள உலக உறுப்பினர்கள் உள்ளிட்ட 236 குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் ஊடாக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 236 குற்றவாளிகளில் 110 பேருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே சிவப்பு அறிவித்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். சிவப்பு அறிவித்தல்கள் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளில் 66 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 97 சந்தேக நபர்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர்களில் 39 பேர் தங்கியுள்ள நாடுகள் மற்றும் இடங்கள் குறித்த தெளிவான தகவல்கள் உள்ளது. எதிர்வரும் வாரத்தில் அவர்களில் ஒருவர் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரையினால் சுவீகரிக்கப்பட்ட தமது சொந்த காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 2வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த விகாரை அமைந்துள்ள பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள தனியார் காணிகளை எந்தவித தாமதமுமின்றி உரிய காணி உரிமையாளர்களிடம் உடனடியாக மீள வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை வேளையில் ஆரம்பித்த இந்த போராட்டம் நேற்று மாலை வரை 2 நாட்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமக்குரிய சொந்த காணிகளை முழுமையாக மீளப்பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேபாள திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. 1400க்கும் மேற்பட்டோர் இன்னமும் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பனிப்பாறையொன்று சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட மிகப்பெரிய பனி மற்றும் இடிபாடுகளின் பெருக்கே இந்த பேரிடருக்கு காரணம் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த பெருக்கு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேறு கலந்த வெள்ள நீர் நகரங்கள் மற்றும் கிராமங்களூடாக பாய்ந்து வீடுகள், பாலங்கள் மற்றும் அணைகளை அழித்துள்ளதுடன் வாகனங்களையும் அடித்து சென்றுள்ளது. காணாமல் போனவர்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், இமயமலை பகுதியில் பயணம் மேற்கொண்டிருந்தவர்கள் மற்றும் திபெத்தில் உள்ள புனித கைலாச மலையை தரிசிக்க சென்ற அதிகளவிலான இந்து பக்தர்களும் அடங்குவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 389 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 910 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் நேபாள போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்பு கொள்ள முடியாதவர்களில் 517 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாடசாலை ஒன்றில் பௌத்த மதம் கற்பிக்கும் பிக்கு மற்றும் அவருடன் பயணித்த சாரதி ஒருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காலி மாவட்டத்தின் ஊரகஸ் மன்ஹந்திய காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அலுத்கம முதல் எல்பிட்டிய நோக்கி சென்ற காரை சோதனையிட்ட போது பிக்குவிடம் இருந்த 1315 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் சாரதியிடம் இருந்த 1305 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட பிக்கு களுத்துறை தெற்கு பொங்குவெலா பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் வசிக்கும் 39 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பிக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதியும் 1305 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் வீரவில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சாரதி நவத்தகல கிபன்ஹந்த பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடையவர் எனவும் அவர் சலூன் ஒன்றை நடத்தி வருபவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட் உடனே உங்கள்ட்ட வந்து சேரக்கூடியதா இருக்கும்.